இன்னைக்கு என்ன ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்க போறோம்னா, கொஸ்டின் வந்து ஃபுல்லா படிப்போம். பின்வரும் 5 ஆண்டு கால திட்டத்தின் உண்மை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 4 பாயிண்ட் இருக்கு, அதுல எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் 5 ஆண்டு திட்டம் ஏப்ரல் 1, 1951 அமல்படுத்தப்பட்டது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது 10வது 5 ஆண்டு திட்டம் 2002, 2003, 2006, 2007 ஆண்டு வளர்ச்சி விகிதத்தை 10% அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்தது. மூணாவது 11வது 5 ஆண்டு திட்டம் 2007 முதல் 2012 ஆண்டு 7.9% ஆண்டு வளர்ச்சி விகிதத்தை அடைந்தது. அடுத்து 4வது வந்து 12வது 5 ஆண்டு திட்டம் 2012 முதல் 2017 9% வளர்ச்சி விகித இலக்காக வைத்தது அப்படின்னு கேட்டாங்க. இது என்ன கேட்டிருக்காங்கன்னா, 5 ஆண்டு கால திட்டத்தின் உண்மை எவை அப்படின்னு கேட்டாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 3 சரி. ஏன்னா முதல் 5 ஆண்டு திட்டம் ஏப்ரல் 1951 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே போல மூணாவது பார்த்தீங்கன்னா 11வது 5 ஆண்டு திட்டம் 2007, 2012 வளர்ச்சி விகிதம் வந்து 7.9. அதே போல அதோட இலக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 11வது 5 ஆண்டு திட்டத்தோட இலக்கு என்னன்னா 8.1%. 8.1 வந்து இலக்கு வைத்தது. ஆனா அது வளர்ச்சி அடைந்தது வந்து 7.9. ஸோ அதான் மூணாவது கரெக்ட் தான் ஆன்சர். ஏன்னா வளர்ச்சி விகிதம் கேட்டாங்க 7.9. அதே போல 10வது 5 ஆண்டு திட்டத்துல பாத்தீங்கன்னா, 10வது ஆண்டு திட்டம் வந்து இந்த வளர்ச்சி இலக்கு எவ்வளவு வச்சிருந்தாங்கன்னா 8% வச்சிருந்தாங்க. வளர்ச்சி இலக்கு வந்து 8%, ஆனா 10% அதனால தப்பு. 12வது 5 ஆண்டு திட்டத்துடைய 2012, 2017 9% வளர்ச்சி விகிதம் இலக்கு இல்லை, 8% வளர்ச்சி விகித இலக்கு வந்து வச்சிருந்தாங்க. இதுல வந்து ஒரு பாயிண்ட்ல தான் நமக்கு வந்து கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ 5 ஆண்டு திட்டம் ரொம்ப முக்கியம். எல்லா பிஎஸ்சி கொஸ்டினும் 5 ஆண்டு திட்டம் கேட்கறாங்க. ஸோ அதனால 5 ஆண்டு திட்டத்தையும் மறக்காம படிச்சு வச்சுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டிஎன்பிசி, யூபிசி படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.